ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஆடுறப்ப எனக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. எப்போ பேசினாலும் எப்போ தம்பி டிவியில் வருவா, எப்போ தம்பி டிவியில் வருன்னு கேட்டே இருப்பாங்க. ஐபிஎல்லில் செலக்ட் ஆகி ஐபிஎல் நல்லா விளாண்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்தியா அந்த லோகோ போடும்போது அது ஒரு சந்தோஷம். நான் விக்னேஸ்வரன் மாதிரி பேசுகிறேன். நான் பாண்டிச்சேரியில் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். என்னோடய கிரிக்கெட் ஜேர்னி வந்து ஸ்கூலில் இன்டர் ஸ்டேட் ஆடணும். அப்போது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ வந்து நான் கிரிக்கெட்லாம் விளாட மாட்டேன். மோஸ்ட்டாக வீட்டில் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு ஜாலியாக இருப்பேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணது என் பிடி வாத்தியார் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு மேட்ச் விளையாடுன்னு கேட்டார். அப்போ நான் வந்து எனக்கு கிரிக்கெட் விளையாடுவேன், லப்பர் பால் ஊரில் டென்னிஸ் பால் லப்பர் பால் கொடுத்தா கிரிக்கெட் பால் விளையாண்ட கிடையாது அப்படின்ட்டு அங்கே தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு. எங்கள் அம்மா தான் எல்லாமே கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்க தான். எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக கிரிக்கெட்டே பிடிக்காது. அவருக்கு சப்போர்ட்டாக எங்கள் அம்மா தான் பேசி இவ்வளோ தூரம் என்னை வந்து ஒரு சப்போர்ட்டாக பேசி எப்போ பேசினாலும் எப்போ தம்பி டிவியில் வருவா, எப்போ தம்பி டிவியில் வருன்னு கேட்டே இருப்பாங்க. நானும் வருவோம்மான்னு ஒரு நாள் சொல்லி கண்டிப்பாக இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வந்து என் மேட்சை நேரில் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் நான் விஜயா சாரில் ஆடுறப்ப குவார்ட்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆகி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் போகிறப்ப அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் கோச் கருப்சாமின்னு ஒருத்தர் காரைகளில் இருக்கார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோச். அவர் தான் என்னை வந்து ஸ்கூல் கிரிக்கெட்டில் விளாட்றப்ப என்னை கண்டுபிடிச்சார். அவர் தான் என்னை இம்ப்ரூவ் பண்ணி கேமை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணார் ஸ்கூல் லெவலில். காலேஜ் படிக்கிறப்ப காலேஜில் கணேஷ்னு ஒரு சார் இருந்தார். அவர் கோச். அவர் வந்து என்னை மென்டருமே நல்லா டெவலப் பண்ணார். அப்புறம் சென்னையில் வந்து கிருஷ்ணான்னு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். நான் டிஎன்சி லீக் ஆடுறப்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். எல்லா விதத்துலேயும் எந்த விதத்துலையும் அவர் வீட்டில் ஸ்டே பண்ணுறது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னா அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவர் நல்லா என்னை பேக்கப் பண்ணார். அதான் கர்நாடகா கூட ஆடின அந்த மேட்ச் தான் 20-4 இருப்போம். அந்த டைமில் நானும் திரிவேதி ஃபாபித்னு 3 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு 250 எடுத்து போயிருப்போம். அது என்னோட மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸ் அது என் லைஃப்பில். இந்த நெக்ஸ்ட் லெவல் அதாவது ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறப்ப ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஆடுறப்ப எனக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. பிபிஎட் தான் என்னை படிக்கணும்னு எங்கள் அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணார். அவர் பேச்சு கேட்காம நான் அந்த காலேஜ்லேருந்து விடாந்துட்டேன். வீட்டில் வந்து ஒரு 1 மந்த் இருந்தேன். ஏன் காலேஜ் போகலான்னு கேட்டார். எனக்கு பிடிக்கல, நான் கிரிக்கெட் விளாடணும் அப்படின்ட்டு ஒய்எம்சி காலேஜ்லேருந்து வந்து குருநானக் காலேஜில் ஜாயின் பண்ணேன். கிரிக்கெட்டுக்காகவே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இதேமாரி ஸ்டேட் லெவலில் விளாட்றேன்னொடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பையன் ஒரு நல்ல ஃபியூச்சரில் தேடி தான் போயிட்டுருக்கான், அவனுக்கு பிடிச்ச வழியில் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறப்ப அவர் ஃப்ரீயாக என்ன விட்டார். ஸோ அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. இன்னி வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவேன். இன்னி வரைக்கும் என் கோச் இப்போது லாஸ்ட் டைம் பாண்டிக்கு வந்திருந்தாங்க. அப்போ கூட பார்த்து பேசினார். இன்னும் நீ 4-5 மேட்ச் எடுத்துகிட்டு போகணும், இன்னும் உனக்கு அந்த ஃபீல் இருக்குது, உன்னால் முடியும் எல்லா மேட்சும். அவர் இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுமாரி சப்போர்ட் ஸ்டாப்பு வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் அடித்து பேசுவாங்க, நானும் அவங்கள்ட்ட பேசுவேன். இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து நான் ஸ்டேட் லெவலில் ஆடுறப்ப ஒரு ரஞ்சி டிராஃபியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், சையது முஸ்தகில் நல்லா பண்ணோம், அப்புறம் விஜயா சாரில் நல்லா பண்ணோம். முக்கியமான பாயிண்ட்னா சையது முஸ்தலி ஐபிஎல் லெவலில் நான் ஆடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கு நான் ஐபிஎல் எதில் ஆடணும், விஜயா சாரில் இல்லைனா சையது முஸ்தகில் நல்லா பண்ணி ஐபிஎல்லில் செலக்ட் ஆகி ஐபிஎல் நல்லா விளாண்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்தியா அந்த லோகோ போடும்போது அது ஒரு சந்தோஷம். அதுக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்படும். உடல் மண்ணுக்கு உயிர் கிரிக்கெட்டுக்கு.